கர்த்தர் ஆதாரமாக இருக்கிறார், கர்த்தர் என்னை ஒரு குறைவில்லாமல் நடத்துவார், கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, என் குறைகள் எல்லாவற்றையும் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார், எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் என் தலையை உயர்த்தி நடத்துவார், கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக நடத்துவார், என் வழிகளெல்லாம் எனக்காக வாசல்களை திறந்து கொடுப்பார், ஏற்ற நேரத்தில் ஏற்ற சூழ்நிலையில் சரியான நேரத்தில் நான் சரியான இடத்துல இருப்பேன், தேவன் எனக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுக்கிறார் என்று ஒரு மனிதன் பேசுகிறதற்கும் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இப்படி பேசுகிற மனிதன் கர்த்தரை ஆதாரமாக கொண்டிருக்கிறான், எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, யாராச்சும் உதவி செய்வாங்களா என்று நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க மனிதன் மனிதனை தன் ஆதாரமாக மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டிருக்கிற மனிதனாக இருக்கிறான். நம்முடைய கண்கள் மனிதன் மேல இல்லாமல் பூரண புருஷனாய் இருக்கிற கர்த்தர் மேல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல இருக்கிறது என்றால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகம் பிரகாசமடைந்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையா தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கும். நாம் வெட்கப்பட மாட்டோம். நான் நோக்கி பார்த்தேன், தேவனிடத்தில் எதிர்பார்த்தேன், என் கண்கள் தேவனை நோக்கி கொண்டிருந்தது, நான் வெட்கம் அடைந்தேன் என்று சொல்லவே முடியாது.